இருக்கிறது அந்தி கிறிஸ்து. அவன் தான் இந்த கர்த்தாக்கள். அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. இந்த கர்த்தாக்களுடைய ஆவி ஒரு மனிதனிடத்தில் பிரவேசித்தால் நிச்சயம் விபச்சாரத்தை செய்ய வைப்பான். தப்பித்து போக முடியாது. நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டான். எங்கிருந்தாலும் கொண்டு மடியில் போட்டுருவான். அதான் அந்த கர்த்தாக்களுடைய ஸ்பிரிட்டு. எப்படி ஆயிலும் கண்ணிகளிலே அகப்பட வேண்டும், வலைகளில் நீங்கள் சிக்க வேண்டும். ஆனால் அவன் கூடவே இருப்பான். அவனுடைய நோக்கம் என்ன? உங்களை அழிப்பது, உங்கள் ஆத்மாவை சிதறடிப்பது, உங்களை பாழாக்குவது, உங்கள் உறுப்புகளை சேதப்படுத்துவது. அதாவுடைய கண்ணி. இந்த கர்த்தாக்களுடைய ஆவியுடைய அந்த ஊழியக்காரன் என்னை கூப்பிடுகிறான். 2 பேருமே சேர்ந்து ஒரு முறை வர வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் சொன்னேன், சாரி பிரதர், அவரை நான் சந்திக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவன் கர்த்தாக்களுடைய ஆவியுடையவன். கையை தட்டலாம். இல்லை பிரதர், அவர் பெரிய தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய ஊழியக்காரன். இப்போ நம்ம மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. கடற்கரை தேசங்களுக்கெல்லாம் ஊழியம் செய்ய வந்திருக்கிறாரு. ஆகவே நமக்கு 3 பேராக சேர்ந்து நமக்கு கடற்கரைக்கு போகலாம். ஏன்னா கடற்கரைக்கு போனீங்கன்னா நல்லா காசு கிடைக்கும். அதான் ஸ்கெட்சு. உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், அவன் கர்த்தாக்களின் ஆவிக்குரியவன், போகாதே என்று. ஆனால் இந்த சகோதரன் வற்புறுத்தி அழைத்தான். ஒவ்வொரு நாளும் ஃபோன். சரி, இந்த கர்த்தாக்களின் ஆவிக்குரியவனை ஒரு முறை முகமுகமாய் பார்த்தால் என்ன? இது 2004 நடக்கிற சம்பவம். சுனாமிக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். நாங்கள் போனோம். அந்த ஊழியக்காரன் பெரிய ஒரு பாவாடையை போட்டுக்கிட்டு பெரிய டைனிங் டேபிளில், பாவாடை என்ன புரியும்ல? என்ன பாவாடை பிரதர்? தட்டு நிறைய ஃபுட்டு வச்சுருக்கு. பயங்கரமாக சாப்பாடு. கால் மேலே காலை போட்டுக்கிட்டு பிரதர் வந்து எங்களை வரவேற்று எங்களை உட்கார வைத்தார். அவருக்கு முன்பாக நான் அவர் ஏற இறங்க பார்க்கிறேன். அவர் என்னை ஏற இறங்க பார்க்குறார். எனக்கு உடனே பைபிளில் ஞாபகம் வந்தது. தீனி பண்டாரம் பைபிளில் இருக்குது. தீனி பண்டாரம்னு பைபிளில் இருக்குது. எப்பொழுதும் தின்னுகிட்டே இருக்கிறோம். எடுத்து வாசி. ஒரு சம கையை தட்டி. அல்லேலூயா. அப்போ எனக்குள்ளே சிரிப்பு வந்து உடனே அவர் கேட்குறாரு, ஏன் சிரிக்கிறீங்க? உடனே அவர் முகம் கடுப்பாச்சு. ஏன் சொல்லுக்கிறீங்க? ஏன்னா அவர் ரொம்ப டாலு. இப்போ நின்னா இதெல்லாம் தாண்டி போயிடும். நான் வந்து ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கேன். நான் சொன்ன சிரிப்பு வந்தது, சிரித்தேன். உடனே அவர் முதல் கேள்வி, நீ ஏன் ஞானஸ்தானம் எடுத்தாய்? நீ ஏன் ஞானஸ்தானம் எடுத்தாய்? இப்பொழுது என்னுடைய முகத்தில் எண்ணெய், கொதிக்கிற எண்ணெய் மாதிரி என் முகம் மாறிவிட்டது. ஒரு மனிதன் கேட்கக்கூடாத கேள்வி நான் கேட்பேன், நீ ஏன் ஞானஸ்தானம் எடுத்தாய் என்று. பொய் பேசிவிட்டு எடுக்கிற ஞானஸ்தானம் செல்லாது. எந்த ஊழியக்காரன் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இதை விதைக்கலை. பாவம் செய்துட்டு ஞானஸ்தானம் எடுக்காத. நல்ல கனி கொடாமல் ஞானஸ்தானம் எடுக்காத. நீ பரிசுத்தம் அடையாமல் ஞானஸ்தானம் எடுக்காத. பாவ மன்னிப்பு அதை பெற்றுக்கொள்ளாமல் ஞானஸ்தானம் எடுக்காத. இன்றைக்கும் இதைத்தான் சொல்லுவேன். என்றைக்கும் அப்படி தான் சொல்லுவேன். இயேசுவும் அப்படி தான் சொல்லுகிறார். யோவானும் அப்படித்தான் சொன்னான். இந்த யோவானும் இப்படித்தான் சொல்லுவான். அந்த யோவான் சொன்னான், பிரியன் பாம்பகுட்டிகளே, நல்ல கனி கொடுங்க முதல்ல, அப்புறமா வாங்கன்னு ஆற்றங்கரையிலே துரத்தி அடித்தார். அதே மாதிரி தான் துரத்தி அடிக்கிற ஊழியம் இது. ஆனால் என்னுடைய ஞானஸ்தானம் என்பது வித்தியாசமானது. நான் ஏற்கனவே மறைமுகமாக சொல்லியிருக்கிறேன். ஏசு கிறிஸ்து சென்னை ஓக்கியம் துறைப்பாக்கம் நதியிலே கடந்து வந்து ஸ்ட்ரைட்டாக ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு பரலோகம் ஏறி சொன்ன காட்சி வீடியோக்கள் உண்டு. ஆனால் அதை ஒளிபரப்பி காசாக்க விரும்பவில்லை. உற்சாகமா கையை தட்டலாம். போட்டோக்கள் உண்டு. சாட்சி மொத்தம் 4 பேர். அதில் ஒரு சாட்சி இவ தான். இல்லையா? உற்சாகமா கையை தட்டுங்க. ஆகவே எடுத்ததும் இந்த ஞானஸ்தான கேள்வியை கேட்டதும், நீயே ஞானஸ்தானம் எடுத்தாய் அப்படின்னா அந்த கிறிஸ்துக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் மெய்யான ஞானஸ்தானம் எடுத்தவன்.
நீ யாருன்னு விசாரிக்கலை, நல்லா இருக்கீங்கன்னு விசாரிக்கலை, எப்படி ஊழியர் செய்றீங்கன்னு விசாரிக்கலை, எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்கல, ஸ்ட்ரைட்டாக அப்போ ஞானஸ்தானத்துக்கு வர்றான். அப்படினால் அந்தி கிறிஸ்து இவனிடத்தில் கிரியை செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டேன். உற்சாகமா கையை தட்டுங்க. உடனே அவர் சொல்லுகிறார், நீ என்னோடு இணைந்து கொண்டு நாம் மூவராக கடற்கரைக்கு சொல்லுவோம். இரண்டால் அன்றைக்கு எல்லா கடற்கரையிலும் பிரசித்தி பெற்றவன் நான். ஸோ என்னை வைத்த காசாக விரும்பினார்கள். நான் சொன்னேன், இட் இஸ் இம்பாசிபிள். உங்கள் ஊழியம் வேறு, என் ஊழியம் வேறு. நான் அடிக்கடி சொல்கிறோம் போல இந்த ஊழியம் வேறு மாதிரி. அல்லேலூயா. ஆனால் சத்தியத்தை சத்தமிட்டு சொல்லுகிற ஊழியம், உங்கள் பாவங்களையும் சத்தமிட்டு அறிவிக்கிற ஊழியம். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. உடனே அவர் கோபம் வந்தது. கோபத்தில் 2-3 வார்த்தைகளை கொட்டினார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஆர்சி ஃபாதரான்னு கேட்டேன். ஆமாம், அப்படி ஃபாதராக இருந்தேன். ஏன் பாதியில் பெண் கேஸில் மாட்டி ஓடிவிட்டீர்களோ என்று கேட்டேன். அடுத்த கேள்வி. அவருக்கு இன்னும் கோபம் வந்து விட்டது. ஏன்னா அதான் உண்மை என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு சம கையை தட்டுங்க. இது வெளிப்படுத்துகிற ஊழியம். அப்போ நீ பாதிரியாராய் போனால் அந்த வேலையை ஒழுங்காக முடிக்கலாம்ல. ஒரு பெண்ணு கேஸில் அகப்பட்டு அங்கிருந்து தள்ளப்பட்டு இங்கே வந்து ஊழியம் செய்ய வந்திருக்கிறாய். யுவர் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். அல்லையே உற்சாகமாக கையை தட்டலாம். ஆகவே உனக்கும் எனக்கும் பங்கில்லை என்று சொன்னார். கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அது நான் சொன்னேன், பரம் பிரதர் இவர்கிட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னேன். இவரே உங்களை அடித்து புசித்து விடுவார். அதான் தீர்க்க தரிசனம். அடுத்த வீட்டில் போய் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமை தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஒன்னே வீட்டாரையும் அடித்து புசிப்பார், எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்லி தாங்க வெளியே வந்தோம். ஓடி வந்துரு, சரி கை கொடுத்துட்டு போங்க. அந்த பாவாடை கேட்குது, கை கொடுத்துட்டு போங்கன்னு. கையே கொடுத்தா சேக்கன் கொடுக்குற கையை பிடிச்சி எலும்புகளெல்லாம் உடைச்சி போட்டார். எலும்புகளெல்லாம் வலிக்குது, என் கண்ணெல்லாம் செவக்குது. நான் முகத்தை பார்க்கிறேன், கூட இருந்த சகோதரனுடைய முகத்தை சிரமப்பட்டு உருவினேன். அப்போ சொன்னார், உன்னை அடித்து பாழாக்குவேன். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். உற்சாகமாக கையை தட்டுங்க. உன்னை அடித்து பாழாக்குவேன். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா. கர்த்தர் அடித்து நிர்மூலமாக்கி பாழாக்கினார். ஒரு சோம கையை தட்டுங்க. கர்த்தருடைய விடுதலையை பெற்ற அந்த குடும்பம் ஐஸ்வர்ய சம்பத்தமாக மாறிவிட்டது. அந்த குடும்பத்தை ஏப்பம் போட்டான் ஊழியக்காரன். இல்லையே ஒரு சோம கையை தட்டுங்க. அப்புறம் அந்த ஊழியக்காரரே எங்களிடத்தில் வருகிறார். பிரதர், சுமார் 23 ஏக்கர்கள் எல்லாம் போய்விட்டது, காசு நிறைய வாங்கிட்டார், ஏமாத்திட்டார். உங்கள் பத்திரிகையில் எழுத முடியுமா இவரை பற்றி என்று அவர் ஒரு விண்ணப்பம் பண்ணினார். நான் சொன்னேன், அது என் வேலை அல்ல, கர்த்தர் அவரை அடித்து பாழாக்குவேன்னு அன்றைக்கே சொன்னார். இல்லையே உற்சாகமா கையை தட்டுங்க. ஆகவே கர்த்தருடைய அடி ஒருவருக்கு வருது என்று சொன்னால் இந்த ஊழியம் சொல்லும். அதில் தப்பித்து போகிறதுக்கு பொருத்தனை ஊழியத்தை தவிர வேதத்தில் எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த வழியும் இல்லை. இதைத்தான் நான் சொல்லுவேன். உற்சாகமா கையை தட்டுங்க. அதற்காக அந்த கிறிஸ்துகள் இப்படி பேசுவார்கள். நான் ஒன்றைத்தான் சொல்லுவேன்,
டிவியில் பயங்கரமாக போடப்படுகிறது. ஒரு புத்தகத்து விலை இப்போது 150 ரூபாய். பக்கம் எத்தனை? 296 பக்கம். பிரிண்டிங் காசு தான் வாங்குகிறோம், மீதி காசெல்லாம் அதை செலவு பண்ணுறல என்னுடைய வேலை. இல்லை ஒரு சும்மா கையை தட்டுங்க. இதை பகிரங்கமாக தான் சொல்லுகிறோம், வேதத்தின் அடிப்படையில் தான் சொல்லுகிறோம். நீங்கள் கேட்கல, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, இவர் ஏன் கேட்குறாருன்னு. ஒன்றுமே இல்லாதவர்களை தூக்கி மருத்துவமனையில் கொண்டு போட்டால் ஒன்றுமில்லாத பணம் எல்லாம் அங்கே போய் சேரும். அதுக்கு போய் சேர்றதை விட இதுக்கு போய் சேர்ந்தா என்ன செய்யும்? பரலோகத்துக்கு போய் சேர்ந்தா, பரலோகத்தில் போய் சேர்ந்தா விதை, மருத்துவமனைக்கு சேர்ந்தா அது பதறு, திரும்ப முளைக்காது. அல்லேலூயா, உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே சங்கீதம் 50:14-15 குறித்து தேசம் தெரியவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. ஊழியக்காரர்களுக்கே இந்த வசனம் தெரியாது. நான் வரலன்னா இன்னைக்கு வரீங்கல்ல. அதுக்கப்புறம் தான் ஸ்தோத்திர பலியிட்டு நிறுத்தக்கூடாது. ஸ்தோத்திர பலியிடு, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உற்சாகமா கையை தட்டுங்க. உடனே கேட்பாங்க, பொருத்தனையெல்லாம் நாங்கள் தானே தீர்மானிக்கணும். விசுவாசிகளாக நீங்கள், ஏன்னா உங்களுடைய இயலாமைக்கு தான் நீங்கள் திருத்துவீங்க. உங்கள்கிட்ட என்ன ஒரு 100 ரூபாயை பொருத்தனை செலுத்த சொல்லுவீங்க. இது 100 ரூபா பொருத்தனை. 100 ரூபா கணக்கு போட மாட்டீங்களோ? ஏன் பிரதர், நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்க, 100 ரூபா கணக்கை போடுவீங்களா? போட மாட்டீங்க. நான் பொருத்தனை கேட்டால் இதுதான் பொருத்தனைன்னு சொல்லுவீங்க. இதுதான் அறியாமை. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வாதத்திற்கு என்று எந்த காணிக்கையும் செலுத்தவில்லை. ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன், ஈசாக்கை என பலியா கொடு என்று கேட்டார். பலி வாங்கித்தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அங்கே கேட்டு வாங்கினார், இங்கே ஊழியக்காரர்கள் மூலம் கேட்டு வாங்குவார். அல்லேலூயா, ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. அதை என் குடும்ப தேவைகளுக்கு பயன்படுத்தினால் குற்றம், ஊழிய தேவைகளுக்கு பயன்படுத்தினால் அது குற்றம் அல்ல. ஆகவே அந்தி கிறிஸ்துனுடைய பிம்பமுடைய ஊழியக்காரர்களே, நீங்கள் சிந்தியுங்கள். உற்சாகமா கையை தட்டுங்க. ஏது ரைட், ஏது ராங். இந்த அந்தி கிறிஸ்துகள் எல்லாம் இங்கே வந்தாச்சுன்னா இங்கே ஆடும். உற்சாகமா கையை, தலையும் வைக்கண்டா கையும் வைக்கண்டா. திருநெல்வேலி தூத்துக்குடி நடுவில் இருக்கிற ஒரு ஊரில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். இப்போ நான் சொன்னேன், பிரதர் ஊழியக்காரர் தலையில் கை வைக்க மாட்டேன் பிரதர், நான் ஜெபம் பண்ணி விடலாம். நீங்கள் கை வச்சு ஜெபிச்சா எனக்கு விடுதலை கிடைக்கும். சரி ஓகே இருக்கட்டும், நீங்கள் வராதிங்க, நான் ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுறேன். அப்புறம் ஃபோனில் சொல்கிறதா நீங்கள் வந்தாலும் அதை சொல்லுவேன். ஃபோனில் என்ன சொல்கிறேன் அதைத்தான் நான் இங்கேயும் சொல்வேன். எதுக்கு இவ்வளோ தூரம்? இல்லை பிரதர், உங்களை நேரில் பார்க்க வேண்டும். அழகாக வேட்டி கட்டிட்டு தான் வந்தார். கையில் பைபிள், ஒரு பேக்குக்குள்ளே பைபிள். வரும்போதே நல்லபடியாக சிரித்தார். சிரிப்பிலே சாத்தானை பார்த்தேன். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. சிரிப்பிலே சாத்தானை பார்த்தேன். இது வம்பை உண்டாக்கும்னு நினச்சேன். பிரதர், சரி பிரதர், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீங்கள் கிளம்பி போங்கன்னு. இல்லை பிரதர், எங்கள் தலையில் கை வச்சு தான் போகணும். அவ்வளோ தூரம் வந்துடு. தலையில் கை வைக்கிறது கேட்டு வாங்காதீங்க பிரதர், கர்த்தர் சொல்லும்போது நான் வச்சுருவேன். இல்லை பிரதர், நீங்கள் கை வச்சு ஜெபிக்கணும். வேண்டாம் பிரதர். இல்லை பிரதர், கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சரி பரவாயில்ல, நான் இருக்கையில் இருந்து நான் மேசைக்கு மேலே காலை போட்டுக்கிட்டு தான் உட்காருவேன். காலை எடுத்து கீழே போட்டுக்கிட்டு போய் தலையில் கை வச்சது அது பாம்பாக மாறி சுருண்டு இப்படி உட்கார்ந்துருந்தது. அப்படி தான் இருந்தார், எலும்பு தோலும் போல இருந்தவர். ஆனால் ஊழியக்காரன். அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பிசாசுக்கு திண்டாட்டம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தான் வந்தாலும், வெள்ளம் போல சத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பார், அஞ்சாதே.
நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இன்றையிலிருந்து வித்தியாசமாக இந்த ஊழியத்தை நடத்த போகிறார். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. உலகமெங்கும் அல்லேலூயா. அதுக்கு ஒரு சிறு சேஞ்சு. அல்லேலூயா. இப்பொழுது என் மனைவி வாசித்த வேத புஸ்தகத்தை திரும்ப வாசிப்பாள். நம்பர் 1. 2வது, கலங்காதே கலங்காதே என்ற பாடலை பாடி முடிப்பதற்கு முன்பாக உங்களால் செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகளை இன்று முதல் இந்த பெட்டியில் போட்டுருங்க. என் கையில் காணிக்கை கொடுக்கக்கூடாது. உற்சாகமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி சிங்கக்கேவியோ.